ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ரொம்ப டாப்பான பெஸ்ட்டான ஃபேமஸான டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இது எல்லாமே இப்போ நம்ம ஃபஸ்ட் ரேங்க் டு 10 ரேங்க் வரைக்கும் ஒரு ரேங்கிங் ரேஞ்சில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அமிர்த விஸ்வ வித்யாபீடம். இதை நார்மலாக நம்ம அமிர்தா யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த காலேஜில் மெயினாக என்ன மாதிரியான கோர்சஸ் ப்ரோக்ராம்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா நான் எல்லா காலேஜும் பேசிக்காக வச்சுருக்க மாதிரி யூஜி அந்த மாதிரி பிஹெச்டியாக இருக்கட்டும், இந்த யூஜி பிஹெச்டி பிஜி இந்த மாதிரியான கோர்ஸ் எது இதில் வச்சுருக்காங்கன்னா இன்ஜினியரிங், மெடிசன், டென்டிஸ்ட்ரி, பிஸ்னஸ்ஸு, அதுமாதிரி பயோடெக்னாலஜி, நர்சிங்க்கு, ஃபார்மசி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இது மாதிரி நிறையா ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போது ப்ரோக்ராம்ஸ் கோர்சஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நான் இங்கே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணல. இப்போ இன்ஜினியரிங்னா அந்த இன்ஜினியரிங்கில் என்ன மாதிரியான ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது அதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணல. பட் ஜென்ரலாக நம்ம என்னென்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது இன்ஜினியரிங், மெடிசன் அதை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக என்ன மாதிரியான கோர்சஸும் இங்கே இருக்குது ஸ்பெஷலைசேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதில் ஏதாவது எது ரொம்ப இம்பார்ட்டண்டானது நம்ம அமிர்த விஸ்வ வித்யாபீடமில் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷனும் சொல்கிறேன். சரி, கேம்பஸ் என்னென்ன மாதிரி கேம்பஸ் இருக்குது அமிர்தாலன்னு பார்க்கும்போது அமிர்தாபுரி, பெங்களூர், அதுமாதிரி கோயம்புத்தூர், கொச்சி அண்ட் மைசூர். ஸோ நம்ம கோயம்புத்தூரில் மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்ஸ்லேயுமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அமிர்த விஸ்வ வித்யாபீடம் ஒரு நம்ம சூஸ் பண்ணி கம்பேர் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி பார்த்ததில் அமிர்தா தான் எனக்கு வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் டாப் காலேஜாக தெரியுது. செகண்ட் வந்து என்னென்னா வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இங்கே வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மெயினாக வந்து இன்ஜினியரிங் தான் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம அமிர்தாவில் பார்த்த மாதிரி அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த இன்ஜினியரிங்கில் யூஜி கோர்சஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே சிவில், மெக்கானிக்கல், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, சிஎஸ்சி, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கு இன்னும் நிறைய உங்களுக்கு கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பிஜிலையும் உங்களுக்கு பிஸ்னஸ் சயின்ஸ், ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எம்டெக் கோர்சஸும் வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அது இல்லாமல் இப்போ அமிர்தா நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ்னால் உங்களுக்கு செகண்ட் வந்து வேலூர் வந்து வந்துடும் விஐடி. ஸோ தேர்டு பிளேஸில் நம்ம என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சாஸ்திரா யூனிவர்சிட்டி தான். சாஸ்திரா யூனிவர்சிட்டி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இங்கே உங்களுக்கு அட்மிஷன் ப்ரொசீஜர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜேஇ வந்து கிளியர் பண்ணணும், அது ஒரு விஷயம் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் வந்து நம்ம ஒரு நல்ல டீசென்ட் கட் ஆஃப் வச்சுருக்கும் போது நமக்கு இந்த காலேஜ் அட்மிஷன்ஸ் கிடைக்கும். இங்கே என்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா பிடெக், எம்டெக்கு, எம்பிஏ, எம்சிஏ, பிஹெச்டி இது மட்டும் இல்லாமல் இதுலேயே உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷனும் வந்துடும். இதுலேயே உங்களுக்கு 5 இயர் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் டேரெக்டாக 5 இயர் இன்டெகிரேட்டட் எடுக்கும்போது பிடெக், எம்டெக்கும் அதிலே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ தனியாக எதுவும் படிக்க அவசியம் வேணாம். இது உங்களுக்கு சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு சாஸ்திரா யூனிவர்சிட்டி பற்றி இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக வந்து சாஸ்திரா பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு நான் கிளியர் கட்டாக அந்த காலேஜ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் A to Z ஒன்று சொல்லியிருக்கேன். அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் என்ன காலேஜ் வச்சுருக்கோம்னா எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. மேக்ஸிமம் எஸ்ஆர்எம் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் நிறைய பேருக்கு பெஸ்ட்டாக வந்து பட்டிருக்கும். பட் பெஸ்ட்டாக இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம 4th பிளேஸில் தான் எஸ்ஆர்எம் வச்சுருக்கோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்லி நீங்கள் பார்த்த 3 காலேஜஸ் எஸ்ஆர்ஓடவும் உங்களுக்கு கோச்சிங், பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, டீம்டு காலேஜஸில் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ரேங்கிங் மெத்தடை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற டீம்டு காலேஜ் எந்த ரேங்க்ஸில் இருக்குதுன்னு பார்த்துட்டு இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஓன் ரிசர்ச் நீங்கள் மேக் பண்ணுங்கள். பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் ஐடியாஸ் வந்து கிடைக்கும். இல்லை எனக்கு டவுட்ஸ் இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக ஒரு காலேஜ் பற்றி தெரியணும்னு நினச்சிங்கனாலும் நம்மளும் இதில் ஓவரால் மென்ஷன் பண்ணுறது. இப்போ சேம் எஸ்ஆர்எம்மும் நம்ம பற்றி வீடியோ போட்டிருக்கோம், அமிர்தா வீடியோ இருக்குது, விஐடி, சேம் சாஸ்திரா எல்லாத்த பற்றியும் நம்ம செப்பரேட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு தனியாக பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த டீம்டு யூனிவர்சிட்டி பற்றி ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இல்லைனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை கிளியர் பண்ணுறேன். இங்கே உங்களுக்கு எஸ்ஆர்எம்மில் என்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், மெடிசன், மேனேஜ்மெண்ட், சயின்ஸ், அப்புறம் ஹியூமனிட்டிஸும் வச்சுருக்காங்க. இதில் இன்ஜினியரிங்கில் பார்த்தோம்னா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கலில் சிஎஸ்சி, பயோ இன்ஜினியரிங், கெமிக்கல், ஆர்கிடெக்சர். மெடிக்கலில் இங்கே என்னென்னு பார்த்தோம் கிளினிக்கல் அண்ட் நான் கிளினிக்கல் ரெண்டுமே இங்கே வச்சுருக்காங்க. இதில் வந்து டென்டிஸ்ட்ரி, நர்சிங், ஃபார்மசி அண்ட் பேராமெடிக்கல் கோர்ஸ் இருக்குது. மெயினாக இங்கே டாக்டருக்கும் நீங்கள் படிக்கலாம். எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ் இந்த மாதிரியான கோர்ஸஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு மெடிக்கலுக்கு ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியாக சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எஸ்ஆர்எம் கண்டிப்பாக என்னோடய ஒரு ஆப்ஷனாக இருக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் என்ன வச்சுருக்குன்னு பார்க்க வந்து சவிதா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்சஸ். எப்படி எஸ்ஆர்எம் ஒரு ஆப்ஷனாக மெடிக்கலுக்கு சொன்னோம், சேம் எஸ்ஆர்எம்க்கு அடுத்து நீங்கள் சூஸ் பண்ண நினச்சிங்கன்னா சவிதாவை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இங்கே என்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா சேம் யூஜி அண்ட் பிஜி வச்சுருக்காங்க. அதில் மெடிசன், டென்டிஸ்ட்ரி, நர்சிங், ஃபிசியோதெரபி, அது இல்லாமல் இன்ஜினியரிங்கும் இருக்குது, மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் லா, இந்த கோர்சஸ் எல்லாமே சவிதாவில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஃபர்தர் ஸ்பெஷலைசேஷன்ஸ்க்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா காருண்யா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதில் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. இங்கே நம்ம எந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது சேம் இன்ஜினியரிங் சயின்சஸ், மீடியா, மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹெல்த் சயின்சஸ், யூஜி பிஜி போத்லேயுமே உங்களுக்கு அவைலபிளாக வரும். ஸ்பெஷலைசேஷன்ஸும் உங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்கும். இப்போது இந்த ரேங்க் வைஸில் நம்ம பார்க்கும்போது காருண்யா சம்திங் லைக் 6th ரேங்க் அந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு வரும். இதில் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம ப்ரீவியஸ்லி கம்பேர் பண்ண டீம்டு காலேஜஸை விட கொஞ்சம் குறையும். இந்த ரேங்க்ஸ் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீஸும் கம்மியாக இருக்கும், கோச்சிங் பிளேஸ்மெண்ட்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். பட் ரேங்கிங் வைஸில் உங்களுக்கு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம ரேங்க்கில் என்ன வச்சுருக்கோம் பார்க்கும்போது டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தான். டாக்டர் எம்ஜிஆர் மேக்ஸிமம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது சென்னையில் இருக்க மதுரவாயில். இங்கே உங்களுக்கு என்ன மாதிரியான யூஜி பிஜி அண்ட் டாக்டரல் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். இது வந்து இங்கே பிடெக், பிஆருக்கு பிபிஏ, பிஎஸ்சி, பிசிஏ, பிஃபார்மா, அது இல்லாமல் பிஎட் இதுவுமே உங்களுக்கு வச்சுருக்காங்க யூஜியில். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 12th கம்ப்ளீட் பண்ணுறீங்க, ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணும், எனக்கு அது இல்லாமல் ஃபீஸ் வந்து ரீசனபிளாக இருக்கணும், கோச்சிங்கும் ரீசனபிளாக இருக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எம்ஜிஆரை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இங்கே உங்களுக்கு ஃபீஸ் லெஸ்ஸாக இருக்கும். டொனேஷன்ற ஒரு இது வந்து ரொம்பவும் ரேராக தான் இருக்கும். பட் உங்களுக்கு இங்கே ரீசனபிளாக இருக்கும். ஓப்பனாக சொல்லணும்னா நம்மளோட பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஒரு ரீசனபிளான ஒரு இன்ஸ்டியூட் ஆர் யூனிவர்சிட்டின்னு கேள்விப்பட்டா அது டாக்டர் எம்ஜிஆர் சொல்லலாம். பிஜியில் அதேமாதிரி எம்டெக், எம்ஆர்க், எம்பிஏ, எம்காம், எம்ஏ, ஒரு வைடு வெரைட்டிஸ் ஆஃப் கோர்சஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதையும் உங்கள் லிஸ்ட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். எம்ஏ இன் இங்கிலீஷ், அதெல்லாம் பாலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கனாமிக்ஸ், எம்எஸ்சி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதெல்லாமே ரொம்ப அங்கே ஃபேமஸாக இருக்கிற கோர்சஸ். பிஜியில், பிஹெச்டியில் பார்க்கும்போது அட்வான்ஸ்டு ரிசர்ச் அண்ட் அகாடமிக் எக்ஸலன்ஸ் இந்த மாதிரியான திங்ஸ்லையும் அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் நம்ம அதான் 9th காலேஜ் கிட்டே வந்துவிட்டோம். இங்கே வந்து விநாயகா மிஷன்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சேலம் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பிளேசஸ்லையும் இது அவைலபிளாக இருக்குது. விநாயகா மிஷன்ஸ் இங்கே நமக்கு என்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா பேராமெடிக்கல் எஜுகேஷன், அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், மேனேஜ்மெண்ட், ஆர்ட்ஸ், சயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வைட் ரேஞ்சாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இவங்க ஹாஸ்பிட்டல்ஸும் அஃபிலியேட்டடாக வச்சுருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் மெயினாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம், பாண்டிச்சேரி அண்டு காரைக்கால். இது மட்டும் இல்லாமல் இங்கே மெடிக்கல் எஜுகேஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு சைடு உங்களுக்கு எஜுகேஷனும் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அந்த அதர் சைடு உங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி, அதாவது ஹாஸ்பிட்டலும் ரன் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுமே நீங்கள் தேவைப்படும்ன்றது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வேறு இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். பியாண்ட் மெடிக்கல் எஜுகேஷனை தவிர்த்து உங்களுக்கு டிவர்ஸ் ரேஞ்ச் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், அதாவது இந்த மெடிக்கல்லே உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்து கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விநாயகா மிஷன்ஸில். நம்ம லிஸ்ட்டில் நம்ம ஃபைனலாக வச்சுருக்க காலேஜ் வந்து பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு. இதுவும் வந்து உங்களுக்கு சென்னை தாம்பரத்தில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுவும் வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி தான். இங்கே உங்களுக்கு யூஜியில் என்ன மாதிரியான வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். பிடெக்கு, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் அதர் உங்களுக்கு யூஜி ப்ரோக்ராம்ஸும் இருக்குது. மெயினாக பிடெக்கில் ஃபேமஸாக சிஎஸ்சி, இசி, மெக்கானிக்கல் இன்னும் நிறையா உங்களுக்கு வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்டு காமர்ஸில் வந்து மெயினாக உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நிறைய கோர்சஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காமர்ஸ்லேயும் இருக்கும். இருந்தாலும் இது வந்து நம்மளோட டீம்டு லிஸ்ட்டில் ஃபைனலாக தான் இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு மீடியமான லெவலில் தான் கோச்சிங், பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அவைலபிளாக இருக்கும். பட் ஃபீஸ் உங்களுக்கு ரீசனபிளாக இருக்கும் மற்ற காலேஜஸை கம்பேர் பண்ணும்போது. அதர் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கிடெக்சர், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸு, சயின்ஸு, இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் நம்ம இப்போ பிஜி அண்டு பிஹெச்டி இந்த கோர்சஸையும் கொஞ்சம் பார்த்துருவோம். பிஜியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட்டு, சயின்ஸு, ஆர்ட்ஸ் அண்டு காமர்ஸ் டீம் அதுலேயும் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ஸ்பெஷலைசேஷன்ஸும் இங்கே உங்களுக்கு ஒரு 8 to 10 வெரைட்டிஸ் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பிஹெச்டிலையும் இங்கே அவங்க அட்வான்ஸ்டு எஜுகேஷன் அண்ட் மென்டர்ஷிப்லாம் கொடுக்குறோன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக நீங்கள் பாரத் யூனிவர்சிட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இதை பற்றி கிடைக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள். ஃபர்தர்
இந்த வீடியோவில் காமிச்ச எல்லா ஸ்லைட்ஸும் இவ்வளோ டீம்டு யூனிவர்சிட்டிஸும் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஃபர்தர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரியான டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இந்த மாதிரியான டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஃபர்தராக அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீங்கள் கிராக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம கோச்சிங் கிளாஸஸுமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட ஃபீஸ் ரிலேட்டட் அப்புறம் எந்த மாதிரியான டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு கோச்சிங் வந்து போயிட்டுருக்கு அதையும் தெரிஞ்சுக்கணும். அது ரிலேட்டட் கோச்சிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட்டுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஆர் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை சொல்கிறேன். மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபர்தர் அதோட கைட்லைன்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்னை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஃபர்தர் டீட்டெயில் நான் உங்களுக்கு கால் ஆர் மெசேஜில் வந்து நான் கொடுத்துருவேன். இப்போ நம்ம கவுன்சிலிங்கை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ ஃபர்தர் கவுன்சிலிங் ரிலேட்டட் டவுட்ஸ், எப்படி கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும், எந்த மாதிரியான காலேஜஸில் பெஸ்ட்டாக இருக்கும், எது சூஸ் பண்ணலாம், எவ்வளோ கட் ஆஃப் நீங்கள் வருவீங்க, அதை பொறுத்து உங்களுக்கு என்ன காலேஜஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன காண்டாக்ட் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.